பூமியை தாண்டி விண்வெளி எங்க ஆரம்பிக்குது? நம்ம பூமியை சுற்றி போர்வை போத்துனது போல வளிமண்டலம் அட்மாஸ்பியர் கவர் பண்ணியிருக்கேன். இந்த வளிமண்டலத்தை டெம்பரேச்சரை பொறுத்து நம்ம 5 பிரிச்சிருக்கோம். இதுக்குள்ள தான் ஓசோன் லேயருமே இருக்கு. இந்த வளிமண்டலம் எங்க முடியுது, எங்க விண்வெளி ஆரம்பிக்குது, அண்ட் இந்த 5 லேயரா எப்படி அவங்க பிரிச்சாங்கன்னு சொல்லி பார்த்துருவோமா? திஸ் இஸ் அன்சைன்ட். விண்வெளி நம்ம பூமியோட தரைப்பகுதியில் ஆரம்பித்து வானம் ஃபுல்லாக இருக்கிறது வெறும் வளிமண்டலம் தான். ஃபுல் கம்ப்ளீட் கேஸாக தான் உருவாக்கியிருக்கேன். தரைப்பகுதி சூடாக இருக்கும் அப்படியே நம்ம ஸ்பேஸுக்கு போக போக கம்ப்ளீட்டாக கூலாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதான் கிடையாது. இந்த வளிமண்டலம் தரைப்பகுதியில் ஆரம்பித்து ஸ்பேஸ் நோக்கி போக போக அதோடைய அந்த டெம்பரேச்சர் சேஞ்சுங்கிறது மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். இந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸை பொறுத்து தான் எந்த இடத்துல அந்த ஒவ்வொரு லேயரும் முடிதுங்கிறதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். இந்த 5 லேயர் தான் பூமியோட ப்ரொடெக்டிவ் ஷீல்டாக ஆக்ட் ஆகி நம்ம பூமியில் இருக்க மனிதர்களையும் மற்ற மிருகங்களையும் பாதுகாக்க உதவுது. அதில் முதல் லேயர் பூமியோட தரைப்பகுதியில் ஆரம்பித்து 12 கிலோமீட்டர் உயரத்தில் முடியக்கூடிய ட்ரோபோஸ்பியர். நம்ம பூமி ஒரு வட்ட வடிவம் கிடையாது, இரகுலர் உருளைக்கிழங்கு போது ஒரு வித்தியாசமான ஸ்பியர் கொண்டு இருக்கிற காரணத்தினால துருவ பகுதிக்கும் மத்திய பகுதிக்கும் இந்த ட்ரோபோஸ்பியரோட உயரம்ங்கிறது மாறுபடும். துருவ பகுதிகளில் ட்ரோபோஸ்பியர் 8 10 கிலோமீட்டர் உயரமாகவும், மத்திய ரேகை பகுதிகளில் 12 கிலோமீட்டர் உயரமாகவும் வித்தியாசத்தை காட்டும். வளிமண்டலத்தில் 75% கேஸ் மாலிகுல், அந்த டென்சிட்டிங்கிறது, அந்த அடர்த்திங்கிறது இந்த ட்ரோபோஸ்பியருக்குள்ளே தான் அடங்கியிருக்கு. ட்ரோபோஸ்பியரோட அந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸுங்கிறது 15 டிகிரி செல்சியஸில் ஆரம்பித்து அது முடிகிற அந்த இடத்துல -52 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகும். ஸோ டெக்னிக்கலாக பூமியில் தரைப்பகுதியில் ஆரம்பித்து உயரம் போக போக டெம்பரேச்சருங்கிறது குறைய செய்யுது. ட்ரோபோஸ்பியருக்குள்ள காற்றோட அடர்த்தியும் வாட்டர் வேப்பர் கண்டென்ட்டும் அதிகமாக இருக்க அந்த காரணத்தினால எல்லா வானிலை மாற்றங்களும் இதுக்குள்ளே தான் நடக்கும். வெதர் அண்ட் கிளைமேட் சேஞ்சஸ்ங்கிறது ட்ரோபோஸ்பியருக்குள்ளே மட்டும் தான் நடக்கும். நிறைய பேர் ஆக்சுவலாக மவுண்ட் எவரெஸ்ட் ட்ரோபோஸ்பியரை தாண்டி இருக்கும்னு சொல்லுவாங்க. பட் அப்படி கிடையாது. மவுண்ட் எவரெஸ்டோட உயரம் 8 கிலோமீட்டர், ட்ரோபோஸ்பியர் 12 கிலோமீட்டர் உயரத்தில் ஆரம்பிக்கிற அந்த காரணத்தினால அந்த சேஞ்ச் உங்களுக்கு புரியும் நம்புறேன். பட் ஆப்வியஸாக அந்த உயரத்துக்கு நீங்கள் போகும்போது ஏரோட டென்சிட்டி, காற்றோட அடர்த்திங்கிறது குறையும், மூச்சு எடுக்கவே முடியாது. அண்ட் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸுங்கிறதுமே உங்களால் அந்த உயரத்துக்கு போகும்போது உணரவும் முடியும். குளிராகிக்கிட்டே போகுங்க. ஸோ ட்ரோபோஸ்பியர் நம்ம பூமிக்கு மிக முக்கியமானது கிளைமேட்டை பேலன்ஸாக வைக்கிறதுக்கு. ட்ரோபோஸ்பியருக்கு மேலே இருக்கிறது ஸ்ட்ராட்டோஸ்பியர். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோபோபாஸுங்கிற ஒரு இடம் அமைஞ்சிருக்கும். ஸ்ட்ராட்டோஸ்பியர் அண்ட் ட்ரோபோஸ்பியர் ரெண்டுத்தையுமே பிரிக்கக்கூடிய ஒரு மெல்லிய கோடுன்னு சொல்லலாம். இந்த இடத்துலேருந்து டெம்பரேச்சர் அதிகமாக செய்யும். ஏன் அப்படி டெம்பரேச்சர் திடீர்னு மாறுது? ஸ்ட்ராட்டோஸ்பியர் 12 கிலோமீட்டர் உயரத்தில் ஆரம்பித்து 50 கிலோமீட்டர் வரைக்கும் நீளம், 10% அதிகமான அட்மாஸ்பியர் கேஸஸ் இங்கே இருக்கிறதா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் டெம்பரேச்சர் -52 டிகிரி செல்சியஸ்லேருந்து -15 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகமாக செய்யுது. இந்த மாற்றத்துக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடியது இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியரில் இருக்க இன்னொரு மெல்லிய கோடு தான் ஓசோன் லேயர். எஸ், ஸ்ட்ராட்டோஸ்பியரில் தான் ஓசோன் லேயர் அமைஞ்சிருக்கு. 3 ஆக்சிஜன் மாலிகூல்ஸ் ஒன்றா பாண்ட் ஆகியிருக்கும், O3. இந்த ஓசோன் லேயர் சூரியன்லேருந்து வரக்கூடிய 90% யூவி ரேடியேஷனை அப்சர்வ் பண்ணும். அதுலேயுமே முக்கியமாக யூவி ரேடியேஷன் பி அண்ட் யூவி ரேடியேஷன் சியை அப்சர்வ் பண்ணி எக்ஸைட் ஆகும். இந்த ப்ராசஸில் ஹீட்டுமே வெளியிடப்படுது. ஸோ இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியரில் ஓசோன் லேயர் இருக்க அந்த காரணத்தினால யூவி ரேடியேஷனோட அந்த எக்ஸைட்மெண்ட் ஒரு வித்தியாசமான டெம்பரேச்சர் சேஞ்சுங்கிறத இந்த லேயரில் உருவாக்குது. இங்கே ஏர் டென்சிட்டிங்கிறது கம்மி தான், பட் இருந்தாலும் உருவாகக்கூடிய அந்த ஒரு ஹீட் இந்த ட்ரோபோஸ்பியருக்கு மேலேயே தங்குங்க. இந்த 2 லேயருமே மர்ஜ் ஆகாததுக்கு முக்கிய காரணமும் அதுதான். கீழே இருக்கக்கூடியது கோல்டர் ஏர், ட்ரோபோஸ்பியரில் இருந்த குளிரான காற்று டென்சிட்டி அடர்த்தி அதிகமாக இருக்க அந்த காரணத்தினால மேலே இருக்கக்கூடிய அந்த சூடான காற்றுக்கு கீழே தங்கிடும். ஸோ கீழே இருக்க எந்த ஒரு விஷயமும் மேலே போகாது. அதே மாதிரி அந்த சூடான காற்றும் கீழே வராது. மூடி போட்டது போல் அந்த ட்ரோபோஸ்பியர் இந்த 2 லேயருமே பக்காவாக பிரிச்சிருக்கேன். அண்ட் இந்த 2 லேயருக்கும் நடுவில் தான் நம்ம ஊர் விட்டு ஊர் போகிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஃப்ளைட் விமானங்கள்ங்கிறது பறக்குது. அடர்த்தி நிறைந்த காற்று விமானங்களுக்கு தேவைப்படக்கூடிய அந்த லிஃப்ட்டை அழகாக கொடுக்குது. ஸோ இந்த 2 லேயருக்கும் நடுவில் ரொம்ப லோயராக தான் விமானங்கள், கமர்ஷியல் பிளேன்ஸுங்கிறது பறக்கும். இதுக்கும் மேலேயே விமானங்கள் போயிருக்க செய்து, ஆனால் அதிவேகம்ங்கிறது தேவைப்படும். ஏன்னா சூடான காற்று டென்சிட்டி குறைவாக இருக்கும், அந்த லிஃப்ட் கிடைக்காது. ஸோ இது பெர்ஃபெக்டான பேலன்ஸ் ஸ்ட்ராட்டோஸ்பியர் அண்ட் ட்ரோபோஸ்பியருக்கு நடுவில் அமைஞ்சிருக்கு. ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கு மேலே மெசோஸ்பியர் 50 கிலோமீட்டர் உயரத்தில் ஆரம்பித்து 85 கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் நீளக்கூடியது. ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கும் மெசோஸ்பியருக்கும் நடுவில் இருக்கிறது தான் ஸ்ட்ராட்டோபாஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்ட்ராட்டோபாஸ் தான் வளிமண்டல லேயர்லேயே அதிக வெப்பத்தை கொண்டு இருக்கும். அதுவே இதுக்கு மேலே எந்த ஒரு ஓசோனுமே இல்லாத அந்த சமயத்தில் டெம்பரேச்சருங்கிறது சடனாக குறையுதுங்க. -100 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த டெம்பரேச்சருங்கிறது குறையுன்னு சொல்லப்படுது. காற்றோட அடர்த்திங்கிறதும் இங்கே ரொம்பவே மினிமலாக தான் இருக்கும். ஆனால் இந்த லேயரும் ரொம்பவே முக்கியமானது. இது இல்லைனா நம்ம பூமியை சில இடங்களை பாதுகாக்கவே முடியாதுங்க. நம்ம பூமிக்குள்ளே நுழையிற அந்த குட்டி குட்டி விண்கற்கள் எரிஞ்சு சாம்பலாக்கக்கூடிய இடம் தான் இந்த மெசோஸ்பியர். இதை சிம்பிளாக விண்கற்களோட சுடுகாடுன்னு கூட சொல்லுவாங்க, கிரேவ்யார்ட் ஆஃப் மீட்டியார்ஸ். பூமிக்குள்ளே வரக்கூடிய அந்த விண்கற்கள் மெசோஸ்பியரை தாண்டாது. அதிக டென்சிட்டி அந்த காற்றுக்கு இல்லைனாலும் அந்த வேகத்தில் வரக்கூடிய அந்த விண்கற்களுக்கு முன்னாடி இந்த இருக்கக்கூடிய அந்த மாலிகூல்ஸ் ஆஃப் ஏர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கம்ப்ரஸ் ஆக ஆரம்பிக்கும். வரக்கூடிய அந்த விண்கற்கள்
ஃப்ரிக்ஷனெல்லாம் உடையிறது கிடையாது. வரக்கூடிய அந்த விண்கல் வர வழியிலேயே அதிவேகத்தில் இயக்கப்பட்ட குட்டி குட்டி மாலிகூல்ஸ் அதோட முன்னாடி கலெக்ட் பண்ணிக்கிட்டே வரும். இந்த மாலிகூல்ஸ் கம்ப்ரஸ் ஆகி அதோடைய ஹீட்டை விண்கலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். அதுதான் இந்த விண்கற்களை கம்ப்ளீட்டாக உடச்சி பிரகாசமாக நம்ம வானத்தில் தெரிய செய்யுது. ஃப்ரிக்ஷனும் ஒரு வகையில் ப்ளே பண்ணது தான், பட் கம்ப்ரெஷன் ஹீட் தான் ஒரு முக்கிய காரணமாக சொல்லப்படுது. மெசோஸ்பியர் தான் பல விண்கற்களை போட்டு தள்ளி அதோடைய வாழ்நாள் கடைசியை காமிச்சிருக்குன்னு சொல்லாங்க. இந்த இடத்துல ஐஸ் பார்ட்டிகல்ஸ் கொஞ்சம் ஹையராக ரிலீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த இடத்துல தெரியக்கூடிய இந்த மேகங்கள் கலர்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் வித்தியாசமாக ரிஃப்ளெக்ட் பண்ணி கலர்ஃபுல்லான அந்த மேகங்களை உருவாக்கும். இதை நாக்ரியஸ் கிளவுட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ மெசோஸ்பியர் ஒரு முக்கியமான லேயர். அது முடிய 85 கிலோமீட்டர் உயரத்தில் தொடங்கி 700 கிலோமீட்டர்னு சொல்லி மிக பிரம்மாண்டமாக எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடியது தான் தெர்மோஸ்பியர். தெர்மோஸ்பியர் அண்ட் மெசோஸ்பியருக்கு நடுவில் மெசோபாஸுங்கிற ஒரு இடம் அமைஞ்சிருக்கு. இதுதான் இந்த அட்மாஸ்பியர் வளிமண்டலத்திலே ரொம்ப கோல்டஸ்டான பிளேஸ்ன்னு சொல்கிறாங்க மெசோபாஸ். அதுக்கு மேலே டெம்பரேச்சர் இன்னும் குளிராக போகுதான்னு நினைக்கிறீங்க? அங்கே தான் வச்சாங்க ட்விஸ்ட்டு. இங்கேருந்து டெம்பரேச்சர் அபரிவிதமாக அதிகமாகும். எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா 1200 ஆரம்பித்து 2000 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் டெம்பரேச்சர் அதிகமாகுங்க. ஏன் இந்த திடீர் மாற்றம்? ஏன் டெம்பரேச்சர் இவ்வளோ அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுது? 1500 டிகிரி செல்சியஸ்னால் யோசிச்சு பாருங்கள். முக்கிய காரணம் தெர்மோஸ்பியரில் இருக்கக்கூடிய அந்த மாலிகூல்ஸ் எல்லாமே சூரியன்லேருந்து வெளிப்படக்கூடிய ஹை எனர்ஜி அல்ட்ரா வயலட் அண்ட் எக்ஸ்ரேஸை அப்சர்வ் பண்ணும். ஹை எனர்ஜி எக்ஸ்ரேஸ் அண்ட் ரேடியேஷன்ஸ் இந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மாலிகூல்ஸை எக்ஸைட் பண்ண அபரிவிதமான எனர்ஜிங்கிறது ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த எனர்ஜி தெர்மோஸ்பியரோட அந்த மொத்த டெம்பரேச்சருமே அதிகப்படுத்துதுங்க. அப்போ இங்கே போனால் நம்ம கருகி செத்துருவோமான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. எந்த அளவுக்கு நம்ம பூமியோட தரைப்பகுதியிலேருந்து உயரத்துக்கு போகிறோமோ அந்த அளவுக்கு ஏர் மாலிகூல்ஸ் எல்லாமே பிரிக்கப்பட்டிருக்கும். அதாவது டென்சிட்டி அடர்த்திங்கிறது கம்மியாக இருக்கும். ஒவ்வொரு மாலிக்யூலும் டெம்பரேச்சர் அதிகமாக பல மீட்டர் டிஃப்ரென்ஸில் இருக்கிற சமயத்தில் அந்த டெம்பரேச்சர் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்தப்படாது. இந்த தெர்மோஸ்பியருக்கு நீங்கள் போனீங்கன்னா டெம்பரேச்சர் என்னதான் அதிகமாக இருந்தாலும் உங்களால் அதை உணர முடியாதுங்க. ஸ்டில் கோல்டாக தான் ஃபீல் ஆவீங்க. அதை கடத்தக்கூடிய அளவுக்கு அடர்த்தியாக அந்த இருக்க மாலிகூல்ஸ் எல்லாமே பேக் ஆகல. ஆனால் என்ன சூரியனில் வரக்கூடிய இந்த ரேடியேஷனெல்லாம் பாதிக்கப்பட்டு செத்து போயிடுவீங்களே தவிர்த்து டெம்பரேச்சர் உங்களை கொள்ளாது, ஹீட் உங்களை கொள்ளாது. அது மட்டும் இல்லாமல் அயனோஸ்பியர்னு சொல்லி தெர்மோஸ்பியருக்குள்ளேயே இன்னொரு லேயரும் இருக்குது. சூரியன்லேருந்து வர அந்த ரேடியேஷன் இங்கே இருக்க மாலிகூல்ஸ் மேலே பட்டு அடிஷ்னல் ஃப்ரீ அயன்ஸை உருவாக்கும். அதாவது சார்ஜ்டு கேஸ் பார்ட்டிகல்ஸ் அயனைசேஷன் சொல்லுவாங்க. அந்த அயனைசேஷன் பண்ணப்பட்ட பார்ட்டிகல்ஸ் எல்லாமே தனி ஒரு லேயரை ஃபார்ம் பண்ணியிருக்கேன் தெர்மோஸ்பியருக்குள்ளேயே. இதை அயனோஸ்பியர்னு சொல்லுவாங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான லேயர் தாங்க. பூமியிலேருந்து நமக்கு தேவைப்படக்கூடிய சிக்னல்ஸை அனுப்பி கேப்சர் பண்ணுறதுக்கு இந்த லேயர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ இந்த தெர்மோஸ்பியருக்குள்ளே தான் அரோராஸ் உருவாகுது. அது எப்படா? இவன் நம்ம முன்னாடி சொன்னல சூரியனில் வர அந்த ரேடியேஷன் இங்கே இருக்கக்கூடிய இந்த அயான்ஸை சார்ஜ் பார்ட்டிகல்ஸாக மாற்றுதுன்னு. அப்படி எக்ஸைட் ஆகக்கூடிய ஆக்சிஜன் அண்ட் நைட்ரஜன் ஒரு விதமான வெளிச்சத்தையுமே சேர்த்து வெளிவிடும். அதுதான் நம்ம கணக்கு அரோராஸாக தெரியுது. ஆக்சிஜன் எக்ஸைட் ஆச்சுன்னா அது கிரீன் கலர் அரோராஸை உருவாக்கும். நைட்ரஜன் எக்ஸைட் ஆச்சுன்னா அது ரெட் கலர் அரோராஸை உருவாக்கும். ஸோ அரோராஸ் பிறக்கிற இடமாகவும் தெர்மோஸ்பியர் தான் அமைஞ்சிருக்கு. ஸோ தெர்மோஸ்பியருக்குள்ளே பல முக்கியமான சம்பவங்கள் நடக்குது. நம்ம பூமியை அழகாக்குற வேலையை தெர்மோஸ்பியர் பண்ணுதுன்னு சொல்லலாம். அண்ட் தெர்மோஸ்பியர் அந்த ரேஞ்சில் தான் அதிகமான சேட்டலைட்ஸும் முக்கியமாக நம்ம இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுமே வளம் வந்துட்டுருக்கு. இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருந்து அந்த அரோரா ஸ்பியர்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா? அந்த ரீஜனை தான் தெர்மோஸ்பியர்னு சொல்கிறாங்க. தெர்மோஸ்பியர் முடிகிற அந்த இடம் 600 கிலோமீட்டரில் ஆரம்பித்து 10,000 இல்லை அப்படியே ஸ்பேஸுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகிறது தான் எக்ஸோஸ்பியர். குறிப்பிட்ட அளவு 10,000 கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க, பட் அது அப்படியே ஸ்பேஸுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ சிம்பிளாக எக்ஸோஸ்பியர் இஸ் ஸ்பேஸ், நம்ம அட்மாஸ்பியரோட வெளிப்புற லேயர்னு சொல்லலாம். இங்கே காற்றோட அடர்த்தி ரொம்பவே கம்மி. மாலிகூல்ஸ், கேஸ் பார்ட்டிகல்ஸ், வாட்டர் வேப்பர் ஏதாச்சும் இந்த லேயரில் இருந்துச்சுன்னா அது அப்படியே ஸ்பேஸுக்கு எஸ்கேப் ஆகிடும், திரும்ப பூமிக்கெலாம் வராது. லோயர் எர்த் ஆர்பிட், அதாவது எல்லியோன்னு சொல்லுவாங்க. சேட்டலைட்ஸ் எல்லாமே நிறைய இந்த இடத்துல தான் வளம் வந்துட்டுருக்கு. அண்ட் இந்த எக்ஸோஸ்பியரோட அந்த தெர்மோஸ்பியர் லிங்க் ஆகக்கூடிய அந்த பாயிண்ட்டை தெர்மோபாஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க, எக்ஸோபேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த எக்ஸோபேஸ் லைனை தாண்டி ஏதாவது ஒரு பொருள் வெளில போச்சுன்னா வெளில போனது தான். பூமியோட அந்த எஸ்கேப் வெலாசிட்டியை தாண்டி நீங்கள் எக்ஸோபேஸ்க்குள்ளே வந்துட்டீங்கன்னா ஸ்பேஸ்க்கு போயிடலாம். அதாவது மீன் ஃப்ரீ பாத்துன்னு சொல்லுவாங்க. ஓரளவுக்கு நீங்கள் ஸ்பேஸில் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு இடமா எக்ஸோபேஸுங்கிறது மாறும். கம்ப்ளீட் ஸ்பேஸுக்கு எக்ஸ்போஸ் ஆகக்கூடிய ஒரு இடமா இந்த எக்ஸோபேஸை கன்சிடர் பண்ணுறாங்க. அப்போ பூமியிலிருந்து ஸ்பேஸ் இங்கே தான் ஆரம்பிக்குதான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. இது எல்லாத்துக்கும் முன்னாடியே கிட்டத்தட்ட பூமியிலிருந்து 100 கிலோமீட்டர் உயரத்திலேயே ஸ்பேஸுங்கிறது ஆரம்பிச்சிது. இந்த லைனை தான் கார்பன் லைன்னு சொல்லுவாங்க. இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் யூனியனை பொறுத்த வரைக்குமே இங்கே தான் ஆக்சுவலாக ஸ்பேஸுங்கிறதே ஆரம்பிக்குதான். அதாவது பூமியிலேருந்து நீங்கள் 100 கிலோமீட்டர் தாண்டி வெளில போனாலே விண்வெளிக்கு போயிட்டா தான் கணக்கு. ஏன் இந்த 100 கிலோமீட்டர் ஃபிக்ஸ் பண்ணாங்க? 1960s தியோடர் வான் கார்மன் அப்படிங்கிற ஒருத்தர் ஏரோடைனமிக் லிஃப்ட்டுங்கிறது எங்கே ரொம்ப வீக்காக இருக்குது, அதாவது பூமியிலேருந்து ஒரு ஃப்ளைட் பறக்குதுன்னா எந்த இடத்துல அதோடைய ஏரோடைனமிக் லிஃப்ட்டுங்கிறது உடையிறத நோட் பண்ணணும்னு சொல்லி அதை கேல்குலேட் பண்ண ஆரம்பித்தார். எங்கே அந்த காற்று அடர்த்தியாக இருக்கோ அங்கே லிஃப்ட்டுங்கிறது ஈஸியாக இருக்கும். அடர்த்தி குறைய லிஃப்ட்டுங்கிறது வீக் ஆகிட்டே போகும். ஸோ பூமியோட அந்த ட்ரோபோஸ்பியரில் அடர்த்தி அதிகம், ஃப்ளைட் எல்லாமே ஈஸியாக டேக் ஆஃப் ஆகும். பட் பூமியை தாண்டி நீங்கள் வெளியில் போக போக காற்றோட அடர்த்தி குறைச்சிக்கிட்டே வருதுல்ல,
அதுக்கு ஈடு கொடுக்கணும்னா நீங்கள் அதிவேகத்தில் போனால் மட்டும்தான் ஏரோடைனமிக் லிஃப்ட்டுங்கிறதே கிடைக்கும். அண்ட் நீங்கள் உயரம் போக போக வேகம் கூடுதல இந்த 100 கிலோமீட்டர் உயரத்தில் நீங்கள் கிட்டத்தட்ட 17,000 கிலோமீட்டர் வேகத்தில் போவீங்க. அந்த சமயத்தில் பூமியோட இந்த சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸுங்கிறது டேக் ஓவர் பண்ணிடும். அதாவது அந்த சமயத்தில் நீங்கள் பறக்கலை, பூமி நோக்கி விழுந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். சிம்பிளாக அந்த வேகத்திலே நீங்கள் சுற்றிட்டு இருந்தீங்கன்னா பூமியே ஆர்பிட் பண்ணலாம். இந்த உயரம்ங்கிறது பர்ஃபெக்டாக ஸ்பேஸுக்கு லீட் பண்ணுற மாதிரி இருக்க அந்த காரணத்தினால 100 கிலோமீட்டரை ஃபிக்ஸாக வச்சுருக்காங்க. பட் ஒரிஜினலாக பார்த்தா 80 கிலோமீட்டர் உயரத்துலையுமே இது ஒர்க் அவுட் ஆக தான் செய்யும். பட் ஒரு ரவுண்ட் நம்பராக ஈஸியாக மனசில் மெமரபுளாக இருக்கணும்னு சொல்லி தான் 100 கிலோமீட்டர் உயரத்தை கார்பன் லைனாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு இந்த 100 கிலோமீட்டர் நீங்கள் தாண்டிட்டீங்கன்னா விண்வெளியை தொட்டுட்டீங்க. ஸ்பேஸுக்கு போனால் தான் கணக்கு. ஸோ விண்வெளிக்கு போக ஆசைப்படுறவங்க எல்லாருமே 100 கிலோமீட்டர் தாண்டி போக ட்ரை பண்ணுங்கள், முடியும். திஸ் இஸ் அன்சைன்ட், signing off.